வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள்ல ஏற்படக்கூடிய தூக்கத்தில் விந்து எழிதல். இது பெரிய பிரச்சனையா? இதனால எனக்கு ஃபியூச்சர்ல குழந்தையின்மை ஏற்படக்கூடுமா? என்னோட ஸ்பெர்ம் கவுண்டை இது பாதிக்குமா? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் நிறைய ஆண்களிடையே இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தூக்கத்தில் விந்து எழிதல், இது ஆங்கிலத்துல நைட் ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடலசன்ட் ஏஜ்ல அடிக்கடி ஆண்களுக்கு விந்து எழிதல்ங்கிறது குவைட் காமன். அதாச்சும் 13-19 வயசுல அவங்களுக்கு அந்த செக்ரீஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது அடிக்கடி தூக்கத்துல விந்து எழிகிறது நார்மல். அதே மாதிரி மேரிட் கப்பிள்ஸ், அதாச்சும் திருமணமான தம்பதியர்கள்ல ஒரு லாங் டேர்மா அவங்க ரிலேஷன்ஷிப்லயே இல்லை, ஒரு வாரம் 10 நாளா அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துல விந்து எழிகிறது நார்மல் தான். ஆனா இதை பல மருத்துவர்கள் தவறா ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய பயத்தை பேஷண்ட்டுக்கு நடுவில் ஏற்படுத்திடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விந்து இழிஞ்சாலே இது பிரச்சனை, இப்படி விந்து இழிஞ்சல் இருக்கவே கூடாதுன்றாங்க. பட் இந்த மாதிரி லாங் டேர்மா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியேறதுங்கிறது நார்மல் தான். அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கோ இல்லை ஒலிகோஸ்பெர்மியாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக்ரீஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் இந்த மாதிரி நைட் ஃபால் அப்படிங்கிறது குவைட் காமன் தான். இது தவிர சில விஷயங்கள்ல இது அப்நார்மல். எப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க ஆனால் நாளைக்கே உங்களுக்கு நைட் ஃபால் ஆகுதுன்னா அது அப்நார்மல் தான். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். ஃபர்ஸ்ட் பிரதானமான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாடி ஹீட் தான். சில பேரோட ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்களுக்கு விந்தெழிதல்ங்கிறது நைட் டைம்ல ஏற்படலாம். அவங்க ஒர்க் பண்ற அட்மாஸ்பியர் பயங்கர ஹாட்டான கிளைமேட் இருக்கக்கூடும். சில ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடை பிரச்சனையா இருக்கும். டைட்டா ஜீன்ஸ் போட்டுப்பாங்க அண்ட் தென் ஒர்க் பிளேஸ்ல உட்காந்தே வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்க்ராட்டம் ரீஜன்ல அதிகமான ஹீட் ஏற்படலாம். சில பேருக்கு வேலை பார்க்குற அந்த அட்மாஸ்பியர் ஸ்டவ் கிட்ட நின்று, சில பேர் கேட்டரிங் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஸ்டவ் கிட்டே நின்னே வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதனால அதிகமான ஹீட் ஏற்படலாம். சில பேர் அப்ராட் கண்ட்ரீஸ்ல, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கிளைமேட்டே பயங்கர ஹீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடம்பு ஹீட் ஆகுறதுனால ஸ்பெர்ம் எஜாக்குலேட் ஆகுறது, தூக்கத்திலே விந்து எழிதல்ங்கிறது குவைட் காமன் தான். ஸோ இவங்க பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இது சரியாயிரும். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி உணர்ச்சியை கட்டுப்படுத்துதல். ஸோ நிறைய பேர் இது ரிலேட்டடான வீடியோஸ் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபீல் ஏற்படும், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சில பேர் என்னன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் 48 நாள் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்றாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஃபீலிங் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி தூக்கத்தில் விந்து எழிகிறது குவைட் காமன். மூணாவது, யூரினை அதிகமாக அடக்கிறவங்களுக்கும் இது ஏற்படும். நைட்டு பொதுவாகவே நீங்கள் தூங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளாடரை எம்டி பண்ணிட்டு போய் தூங்க போறது நல்லது. இல்லை நீங்கள் ஃபுல் பிளாடரோட அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் நீங்க தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு செமன் ஆட்டோமேட்டிக்கா நைட்ல வெளியேறது குவைட் காமன் தான். ஸோ நாலாவது அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது. நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் தூக்கத்தில் விந்தெழிதல்ங்கிறது காமன். அடுத்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிளாண்டு தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இது சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால சில நேரம் வீக்கம் அடையலாம். இந்த மாதிரி வீக்கம் ஏற்படும் போதும் உங்களுக்கு செமன் ஆட்டோமேட்டிக்காக எஜாக்குலேட் ஆகுறது குவைட் காமன் தான். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசின் போன்ற உணவுகளை அப்பப்போ உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பாடி குளிர்ச்சி அடையும். அதே மாதிரி எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது நாங்கள் இங்கே வர பேஷண்ட் எல்லாருக்குமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஆண்களாக புதன் சனிக்கிழமை உடம்பு ஃபுல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி வெந்நீர் வச்சு குடிங்க. இது உங்க பாடி ஹீட்டை நல்லாவே குறைக்கும். ரெண்டாவது, பால்ல பாதாமை ஊற வச்சு சாப்பிடுறதும் உங்களுக்கு பாடி ஹீட்டை குறைக்கும். அதே மாதிரி சுரக்காயின்னு சொல்லக்கூடிய பாட்டில் கூட அப்பப்போ உணவுல சேர்த்துக்கிட்டீங்கனாலும் உங்க பாடி ஹீட் குறையும். வெந்தயம் போன்ற உணவுகளை நைட்டு ஊற வச்சு காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுறதும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹீட்டை குறைக்கக்கூடிய உணவுகளை நீங்க அப்பப்போ உணவுல சேர்த்தீங்கன்னா உங்களோட நைட் ஃபால்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீங்க யோகா மற்றும் மெடிடேஷன் நிறைய பண்ணீங்கன்னா அதனாலையும் உங்களோட நைட் ஃபால்ங்கிற ஃப்ரீக்வன்சி, அந்த கால இடைவேளை கண்டிப்பா குறையறது நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். மூணாவது, புரஸ்தக்கோள வீக்கம் இருந்தாலோ இல்ல எனக்கு யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்ல பிளாடர் எனக்கு அடிக்கடி ஃபுல் ஆயிருது அப்படின்றவங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகி அதற்கு ட்ரீட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி விந்து எழிதல் நைட்ல இருக்கிறது கண்டிப்பாக குறையும். ஸோ நைட் ஃபால்ங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது, அது அடிக்கடி ஏற்பட்டா மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையோ 10 நாட்களுக்கு ஒரு முறையோ எனக்கு ஆகுது அப்படிங்கிறது குவைட் காமன். இதற்காக நீங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.